ஹலோ கைஸ், நான் நம்ம பார்க்காத ஸ்குவாட கூப்பிட்டு ஒரு பிஆர் மேட்ச் வந்தேன். திடீர்னு ஒரு எனிமி இருந்து தான் பார்த்தா அவன் என்னை அடிச்சுட்டான். அப்புறம் தான் தெரியுது நான் ஒரு பாட்டுன்னு. அங்கே ஒருத்தனை மாறு மேலே உத்தரவிரசிங்க சரி கலர்றாரு. இவர் வந்து கோட் ப்ரோ தூக்கி விட்டாரு. அடுத்து இவர் வந்து சரி கலண்டவர் இங்கே வந்து நம்மளையும் தூக்கி விட்டாரு. சரி, இதுக்கு மேலே நம்ம அட்டாக்கிங்கன்னா வேலைக்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜீப் எடுத்துட்டு ஒரு காயினாக பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன பண்ணுறது, குரங்குக்கு வாக்கப்பட்டால் மரத்துக்கு மரத்தும் தாவி தான் ஆகணும். அது மாதிரி சொல்லிட்டு நம்ம ரிவியூவராக இருக்கிறதுனால எல்லா காயினும் பிடிச்சிட்டு இருக்கோம். இந்த அப்டேட்டில் பாருங்க, எல்லாமே சறுக்கு மரம் அப்படி இப்படி எதோ எடுத்து வந்துருக்கானுங்க. நானும் ஹேங்கர் சுற்று வட்டாரத்தில் இருந்த எல்லா காயினுமே பிடிச்சி விட்டேன். திரும்பி நம்ம பார்க்காத ஸ்குவாட் செத்து போயிட்டாங்க. சரி வந்து தூக்கலான்னு சொல்லிட்டு தூக்கிட்டு இருந்தப்ப திடீர்னு எல்லாம் ஒருத்தர் தான் சாவுறாங்க. பார்த்தா எல்லாரும் கூண்டோட சாக மாட்டேங்கிறாங்க. கூண்டோட கைலாசம் போனதால தூக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தூக்கி விட்டு இருந்தால் கடைசி சீசன் பக்கம் வந்துருச்சு. திரும்பி 2 பேர் செத்து போயிட்டாங்க. சரி இங்கே வந்து தூக்கலான்னு சொல்லிட்டு தூக்கி விட்டேன். அடுத்து கடைசி சீசன் பக்கம் வரப்போ திரும்பி கோட் ப்ரோ செத்துட்டு அவர் தூக்கிட்டு உள்ள போறான்னு பார்த்தா நானும் செத்துட்டேன். அவர் தூக்கிட்டதுக்கு அப்புறம் அவரும் செத்து போயிட்டாரு. இதில் கடைசியில் இருந்து நம்ம பிரசாந்த் மட்டும்தான். பையன் அந்த சர்க்கு மரம் வந்தது வந்து சர்க்கு மரத்திலே தான் போயிட்டு இருக்கான். இதுலேயே தான் வித்த காட்டுறான். அதுவும் முன்னாடி ஒரு எனிமி இருக்கான். அவன் அடிக்கிற எகிரி அடிச்சு 360 டிகிரி அடிச்சு அவனுக்கு டேமேஜ் கொடுத்தான். ஃபுல் டேமேஜ் கொடுத்து ஒரே ஒரு அடி அடிச்சு அவனை கொண்டு விட்டான். லாங்கில் தான் இவனை முடிச்சு விட்டான்.